Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது நெக்ஸ்ட் டீகேடில் நேட்டோக்கு எதிரான ஒரு பயங்கரமான போருக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரே பிலோசோவ் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரஷ்யா அண்ட் யுக்ரைனுக்கு இடையிலான போர் கடந்த சில ஆண்டுகளாக பயங்கர தீவிரமாகவே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த போரில் வர்ற பலி எண்ணிக்கை வந்து பயங்கரமாக ரேப்பிடாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இப்படி இருக்க இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்தது நேட்டோக்கு எதிரான ஒரு போருக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இது வந்து இப்போது யூஎஸ் போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூஎஸ் கன்சிடரிங் இப்போ வந்து அவங்க இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கன்சிடரிங் யூஎஸோட பிரசிடென்ட் எலெக்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து சொல்லிருக்க ஒரு விஷயம், இந்த நாஸ்டி வாரை நம்ம நிறுத்தணும். அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் இந்த ஒரு போரையும் குறிப்பிடுறாரு. உடனடியாக அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதான் எங்களுடைய எய்மாக இருக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ரஷ்யா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரே பிலோசோவ் இன்னொரு சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம கடைசி ஓராண்டாக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 1000+ சோல்ஜர்ஸை நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கடந்த ஓராண்டில் மட்டுமே நம்ம 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். கன்சிடரிங் யுக்ரைனோட ட்ரூப்ஸ் அண்ட் யுக்ரைனோட போர் வீரர்கள் எல்லாமே இப்போ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய ஃப்ரண்ட்ஸில் வந்து நம்ம தான் இப்போது அப்பர் ஹேண்டில் இருக்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதை புட்டின் முன்னாடியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. புட்டின் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா, ரஷ்யாவை பற்றிய ஒரு அச்சத்தை வந்து அமெரிக்கா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மற்றும் வெஸ்டர்ன் மீடியாஸுக்கு பரப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ரஷ்யா வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து இந்த மாதிரியான போர்களை தொடக்க போகிறாங்க, ரஷ்யா வந்து உலகத்தில் அழிக்க போகிறாங்கன்ற மாதிரி பல பொய்களை வந்து அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இது மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி சொல்லும்பொழுது புட்டினும் இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாற்று கருத்துன்ற மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அவங்களுக்கிடையே இந்த ஒரு மாற்று கருத்து இருக்கிறதையும் கொஞ்சம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அண்ட் ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி உக்ரைனுடனான இந்த ஒரு போரை நிறுத்த ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஆனால் அதை நிறுத்துறதா இல்லை முடிக்கிறதா அப்படின்றத 2 பேரும் தான் முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்ல இந்த ஒரு வாக்கு வந்து ஒருவேளை நாங்கள் உலக போரே வந்தாலும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சைனாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பலர் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் இது எந்தெந்த மாதிரி டெவலப் ஆக போகுது அப்படின்ற ஒரு கொஷனுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இது மாதிரியான சில ஸ்டான்சஸ் எடுக்கிறது வந்து அந்த ஏரியாவில் கண்டிப்பாக என்னென்னா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாகவே இருக்குது. அண்ட் இது எந்த மாதிரி டெவலப் ஆகுது, இது எந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்தது தான் பார்க்கணும். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.